சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏபோத்தில் பொன் இழைகள் நெய்யப்பட்டிருந்தது. முதலில் பொன்னை உருக்கி 7 முறை அக்கினியால் சுத்திகரித்து எடுக்க வேண்டும். பொன்னை அடியில் உள்ள அக்கினி உருக்கும் மற்றும் பொன்னின் மேலே உள்ள அக்கினி அதிலிருந்து அழுக்கு துகள்களை அகற்றும். இதேபோல் பாடுகள் மற்றும் உபத்திரம் என்ற அக்கினியால் மட்டுமே விசுவாசிகளின் வாழ்க்கை செம்மைப்படுத்தப்படும். இதன் மூலம் மட்டுமே தேவ மகிமையை நம்மால் வெளிப்படுத்த முடியும். எனவே நீங்கள் உலகத்தால் வெறுக்கப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் ஆச்சரியப்பட வேண்டாம். உங்களை தூய பொன்னாக மாற்றுவதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற அக்கினி அனுபவங்களை அனுமதிக்கிறார். உருக்கிய பொன்னை சுத்தியால் அடித்து தகடை போல் செய்ய வேண்டும். பின்னர் அது மெல்லிய கீற்றுகளாக வெட்டப்பட்டது. ஒவ்வொரு துண்டும் முதலில் ஒரு இரும்பு தட்டில் உள்ள ஒரு பெரிய துளையின் வழியாகவும் பின்னர் சற்று சிறிதாக இருந்த அடுத்த துளையின் வழியாகவும் அனுப்பப்பட்டது. இப்படியே இரும்பு தகட்டின் எல்லா துவாரங்களையும் கடந்து கடைசியாக மிகச்சிறிய துவாரத்தின் வழியாக சென்று ஏபோத்தில் நெய்ய தகுந்த பொன் இழைகள் வெளியே வரும். கட்டியான பொன்னை நெய்ய முடியாது. எனவே இந்த செயல்முறைகள் மூலம் அதை எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை அக்கினியால் உருக்கி சுத்தியால் அடித்து துண்டு துண்டாக வெட்டி பல துளைகளை கடந்து மெல்லிய தங்க நூல் இழைகளை நாம் எடுக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் பாடுகளின் வழியாக செல்லாவிட்டால் கிறிஸ்துவை போல் ஆக முடியாது என்பதை இவை அனைத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். கஷ்டங்கள் மற்றும் சிரமங்களை அனுபவிக்காதவர்கள் கடின இருதயத்தோடு இரக்கமற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சாந்தமாகவும் கனிமாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்பண்புகளை அவர்கள் காட்ட முடியாது. அவர்கள் உபத்திரவங்களை கடந்து வந்த பிறகு அவர்கள் மென்மையானவர்களாகவும் சாந்தமாகவும் மாறுவார்கள். பல துன்பங்களை அனுபவித்த ஒருவன் வெறுப்பின்றி கண்டிப்பதையும் ஜனங்கள் தன்னை வெறுத்தாலும் சபித்தாலும் பொருட்படுத்தாமல் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். மாறாக இன்பத்தில் மட்டும் வாழும் மற்றொருவன் குறைந்தபட்சம் ஆத்திரமூட்டுதலிலே மிகவும் புண்பட்டு போவதை நீங்கள் காணலாம். ஆகையால் கிறிஸ்துவை போல நம்மை அன்பாகவும் மென்மையாகவும் அனுதாபம் உள்ளவர்களாகவும் மாற்றுவதற்கு தேவன் நம்மை பாடுகள் மற்றும் உபத்திரவங்களின் சுத்திகரிப்பின் அக்கினியின் வழியாக அழைத்து செல்கிறார்.